ஓம் மகத்தீசாய நமः. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இந்த பதிவில் நம்ம மகா கற்பண்ண சுவாமி அவர்களினுடைய வரலாறு மற்றும் உலகத்திலேயே மிக உயரிய மூலமந்திரம் பீஜ அச்சரங்களோடு அன்னை ஜீவ ஏட்டில் சொல்லப்பட்ட சத்தியத்தை எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். காப்பு தெய்வம் கருப்பசுவாமியினுடைய துணை சர்வகாலமும் நிற்கமும் உலகத்தில் எங்க வேண்டுமானால் இந்த பிரபஞ்ச மகாகாசத்தில் நீங்கள் பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாகவும், குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷமாகவும் கொண்டு நீங்கள் இதை பிரயோகப்படுத்தலாம். அதில் முக்கியமாக சிவாஸ்திர பைரவ பீஜம் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சூட்சுமத்தை அன்னை இயக்கி கொடுத்துருக்கிறது பெரிய வரம். அஸ்திர பிரயோக மந்திரமாகவே இதை பயன்படுத்தலாம். இயல்பான மந்திர ஜபத்தை காட்டிலும் இதுக்கு கோடி மடங்கு வீரியம் பொருந்திய அற்புத ஆற்றல் அதிகார நிலைகள் சக்தி பொருந்திய ஒரு பீஜ மந்திரம். முதல்ல நம்ம கருப்பசாமி அவர்களினுடைய வரலாற்றை பார்த்தலாம். வரலாறு இவங்க எப்படி தோன்றினாங்க அப்படின்றத ஒரு சூட்சும விளக்கம் புராண காலத்தில் உண்டு. சீதாதேவி தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு. இவர் ராமபெருமானினுடைய வில்லிலிருந்து தோன்றியவர். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சீதாதேவி காட்டில் வசித்த போது லவகுசா அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. சீதா பிராட்டியார் தண்ணீர் எடுக்க வெளியே போகும்போது தனது ஒரு குழந்தையை லவனை வால்மீகி முனிவரிடம் ஒப்படைத்துட்டு போறாங்க. ஆனால் முனிவர் தியானத்துல ஆழ்ந்துடுறார். அதை கவனிச்ச சீதா பிராட்டி முனிவருக்கு தொந்தரவு தர வேண்டாம் அப்படின்ட்டு குழந்தைய தன்னோட கூட்டிட்டு போகிற எண்ணத்தோட முடிவு செய்து கூட்டிட்டும் போயிடுறாங்க. தியானத்தை கலைந்து பார்த்த முனிவர் என்னடா அது குழந்தைய காணுமே அப்படின்னு அதிர்ச்சி அடைந்து சீதா பிராட்டி அம்மையார் நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு பயந்து அங்கிருந்து ஒரு தர்ப புல்லை எடுத்து, அந்த தர்பை புல்லுக்கு பேர் குசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மந்திர ஜபத்தினால லவனை போலவே ஒரு குழந்தைய அவர் உருவாக்கிடுறாரு. அதை தான் குசன் அப்படின்னு தன்மையை வெளிப்படுத்துறாங்க. சீதா பிராட்டி திரும்பி பார்க்கும்போது தாங்கையில் ஒரு குழந்தை, இங்கேயும் ஆசிரமத்திலேயும் ஒரு குழந்தை, லவன் குசன் அப்படின்ட்டு 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு திகைச்சிடுறாங்க. அப்போ இந்த சூழலை ராமபெருமான் கேள்விப்பட்டு முனிவ பெருமான் உருவாக்கிய அந்த குழந்தை மாய குழந்தையாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த உண்மையை சோதிக்கிறதுக்கு தன்னுடைய கோதண்டத்தை எடுத்து ஒரு கணையை அம்பை ஏவுகிறார். ஆனா அந்த அம்பை அந்த தெய்வீக குழந்தை தன் தெய்வ சக்தியால நடுவழியிலேயே பிடித்து தடுத்தி நிறுத்தி ஆற்றலை வெளிப்படுத்தி நின்றது. அதை பார்த்த வியந்த ராமபெருமான் தன்னுடைய வில்லின் நிறத்தை கொண்டு கருப்பன் என பெயரிட்டார். அதுதான் பூலோக மக்களின் துயரை நீக்கக்கூடிய எல்லை தெய்வமா, காவல் தெய்வமா, ஆசி அனுகிரக நிலைகளை வழங்கக்கூடிய சத்திய நிலையான தெய்வமா கருப்பண்ண சுவாமியா நிற்கிறாங்க. அவரு மகாவிஷ்ணு அழகர் மலையில வீட்டில் இருக்கும் கல்லழகரினுடைய காவல் தெய்வமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சென்று 18ஆம் படி கருப்பு அப்படின்ற தன்மையோட இருக்கிறதா ஐதீக நிலைய சொல்றாங்க. ஜாதி மதம்லாம் பார்க்கறதில்ல, ஏழை பணக்காரனை பார்க்கறது இல்லை, அநியாயம் செய்யறவங்களை தண்டிக்கிறதுல வல்லவர். கண்ணீரோடு அழுது கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு உடனடியாக நியாயத்தையும் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டி காப்பு தரக்கூடிய உயர்ந்த சக்தி. இதுதான் இவருடைய வரலாறாக சத்திய நிலையாக சொல்லப்படுகிறது. இவரை குலதெய்வமா கொண்டவங்க கீழ்கண்ட மூலமந்திரத்தை அன்னை ஜீவநாடியில ஒரு உயரிய அற்புத மூலமந்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னாக்கா அற்புதமான ஆற்றல் அனுகிரக நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்ன மந்திரம், அதை எப்படி வழிபாடு நாம் செய்யணும் அப்படின்றத
இங்க பார்க்கலாம். இது ஜீவ நாடியில அன்னை உரைத்ததுனால கோடி மடங்கு அற்புதமான சக்தி நிறைந்த பிரயோக மந்திரம். மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஹ்ரூம் கம் கருப்பண்ண சுவாமியே நம. ஓம் அப்படின்றது உங்க எல்லோருக்கும் தெரியும். பிரபஞ்சத்தின் ஆதி நாதமே இதுதான். எந்த ஒரு மந்திரத்தையும் இறைவனுடன் இணைக்கும் பாலமாக இது செயல்படுகிறது அப்படின்றது அனைவரும் அறிந்தது தான். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல்னு எல்லாவித தன்மையும் இருக்கக்கூடியது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியினுடைய இயக்க சக்தியாக இருப்பது இதுதான் அப்படின்றது தெரியும். சரி, ரெண்டாவது இதில் ஹ்ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சக்தி வாய்ந்த சிவாஸ்திர பைரவ பீஜம் அப்படின்னுவாங்க. இதில் ஹிக், ரூ, இம் அப்படின்ற 3 எழுத்துக்கள் வருது இல்லையா. ஹிக் அப்படின்றது சிவபெருமானை குறிக்கிறது. ஹிர் அப்படின்றது அக்னி பகவானை குறிக்கிறது. ஊ அப்படின்றது பாதுகாக்கும் உயர்ந்த சக்தியை குறிக்கிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிரிகளின் சூழ்ச்சி, வஞ்சங்கள், பொறாமை, போட்டி, கந்திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனிய, சேவன பாதிப்புகள், தீவினைகள், மூவினை குற்றங்கள் இதெல்லாம் சாம்பலாக மாற்றும்படி கருப்பண்ண சுவாமியின் உக்கிர ஆற்றலை ஆவாகனம் செய்கின்ற அற்புத பீஜமாக இது இருக்குது. கம் அப்படின்றது தடைகளை தகர்க்கக்கூடிய கணபதி பீஜ மந்திரம். இது காப்பு பீஜ மந்திரம், கணபதியினுடையது. நம்ம தொடங்குகின்ற காரியங்கள் இல்லை நாம வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சோடைகள், பீடைகள், பயங்கள் இவையெல்லாம் நசுக்கி நீக்கி பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய பீஜம் கம் அப்படின்ற பீஜம். கருப்பண்ண சுவாமியே அப்படின்னு சொல்றோம். எல்லை காக்கும் குலதெய்வம், நீதி தெய்வம். நாம் யார் அருளை வேண்டுகிறோமோ அந்த தெய்வத்தை இங்க சொல்வதனால இந்த தெய்வத்தினுடைய பேரை நம்ம இங்க சொல்லியிருக்கோம். நம அப்படின்றது நான் வணங்குகிறேன், சரணாகதி அடைகிறேன், நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்ற தன்மையில் இது இருக்குது. ஆக இந்த பீஜம் ஜீவ ஏட்டில் அன்னை கொடுத்த பிரயோக மந்திரம். இது கோடி மடங்கு ஆற்றல் நிலை கொண்டது. இந்த மந்திரத்தை ஜபம் செய்கின்றது உலகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்து நம்ம ஜபம் செய்தாலும் அழைத்தால் அக்கணமே வந்து நின்று அருள் செய்யக்கூடிய வீரியம் பொருந்திய பீஜ மந்திரமாக அன்னை இதை ஜீவ ஏட்டில் உரைச்சது. நாம் இந்த அன்னை காட்டேரி அன்னையினுடைய மூலமந்திரத்தை போட்ட பிறகு நிறைய நபர்கள், அன்பர்கள் முனீஸ்வரருக்கும் கொடுங்க, கருப்பண்ண சுவாமிக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு வந்ததுனால நானும் விரும்பி கேட்டதுனால அன்னை ஜீவ ஏட்டில் கொடுத்த மந்திரம். நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது அருள் தன்மை பிரபஞ்ச மகாகாசத்திலிருந்து இறங்கி தீவினைகளை அக்னியாய் அழிக்கும் அஸ்திரம் இது. இந்த காவல் தெய்வத்தினுடைய அற்புத சக்தி இந்த மந்திரத்தில் வல்லமை கூட இறங்கி வேலை செய்யும் என்பது அன்னை உரைத்த சத்திய வாக்கு. புரிதலுக்கு நன்றி. ஓம் அகத்தீசாய நமः.